மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே ஓகை பேரையூர் பகுதியில் மின் கம்பங்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து மின் கம்பிகள் 3 அடி உயரத்தில் தொங்குவதால் எந்த நேரத்திலும் மின்சாரம் தாக்கும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். வயல்வெளி வழியே செல்லும் மின் கம்பிகள் தொடும் தூரத்தில் உள்ளதால் விளைச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் சூழல் உள்ளதாக அவர்கள் கூறினர். ஈபி சம்மந்தப்பட்ட ஈபியில் உள்ளவங்க வடவாய் மூலம் ஈபி சம்மந்தப்பட்டது எல்லாமே தரையோட கிடக்குது. ஒரு ஆடு மாடு தான் அடிபட்டும் போகிறதுக்கு தரையோட கிடக்கு. பஞ்சாயத்து முழுவதும் இப்படி தான் இருக்குது. இதை ஈபிலையும் சொல்லிட்டோம், ஜேஇட்ட சொல்லிட்டோம், லைன்மேன்கிட்ட சொல்லிட்டோம், கம்ப்யூட்டரில் சொல்லிட்டோம், எல்லார்ட்டுமே சொல்லியிருக்கோம். சொன்னாலும் இதை கண்டுக்காமல் இருக்காங்க. நாளைக்கு ஒரு ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, வயலில் ஆடு மாடு மேய்தே அடிபட்டுரும். மனிதனாக இருந்தாலும் 3 அடிக்கு கீழே கம்பி தொங்கி போய் கிடக்கு. இது ஆதாரம் போட்டிருக்கோம். நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? ஆமாம், 50 குடும்பம் இருக்கு. ஆமாம், 50 குடும்பம் இருக்கு. இதில் சும்மா கரண்ட் போயிட்டே இருக்கு. இது சாட்டாகி கீழே தொங்குறதுனால காற்றடிக்கும் போது ஒன்று மோதி கரண்ட் போயிட்டே இருக்கு. நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஈபியில் கண்டுக்க மாட்டுறாங்க. கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. 500 குடும்பம் இருக்குது. இதில் ஜீவா தெரு போகணும், அண்ணா காலனி போகணும், மேலே தெரு போகணும், கீழே தெரு போகணும், அடுத்தது புனவாசல் அந்த மாரியம்மன் கோயில் தெரு போகணும். இது அனைத்தும் போகணும். இதில் எந்த தான் கரண்ட் போகணும். ஆனால் தொங்கி கிடக்கு, யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. முன்னாள் பிரசிடண்ட்டும் கண்டுக்கல, இன்னால கிளர்க்கும் கண்டுக்கல. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.